செவி வழி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். எழிலன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் பிரீத்தி திலீபன். கதை கேட்போம், காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம். இந்த ஆடியோ நாவல்ஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டு மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே நோட்டிபிகேஷன்ஸ் பெற பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. இப்ப கதை கேட்கலாம் வாங்க. அத்தியாயம் 9. விட்டு கொடுத்தல். தாம்பத்திய பாடத்தில் கணவன் மனைவிக்கு தேவையான ஒன்று. நீ அதை செய்தாயா, நான் இதை செய்ய என்று முறைத்து கொண்டே இருந்தால் காலமெல்லாம் மனக்கசப்புகள் தான் நிலையானதாகிவிடும். வெவ்வேறு குணங்கள் கொண்ட ஆணும் பெண்ணும் திருமண பந்தத்தில் இணைந்த பின் கருத்து வேறுபாடுகள் இல்லாத தம்பதிகள் இருக்கவே முடியாது. அந்த கருத்து வேறுபாட்டையும் தாண்டி தாம்பத்திய வாழ்க்கையை இணைக்கும் பாலம்தான் அன்பும் விட்டு கொடுத்தலும். மனதின் வேறுபாடுகள் கருத்து மோதலையும் கூட உண்டாக்கலாம். அந்த மோதலை வெறுப்பாக மாறும் அளவுக்கு செல்லாமல் கட்டுப்படுத்த விட்டு கொடுத்தல் தேவையான ஒன்றாகிறது. கணவன் கோபத்தில் கத்தும் போது மனைவி பொறுமை காப்பதும், மனைவி கோபத்தில் பேசும்போது கணவன் பொறுமை காப்பதும் கூட தாம்பத்தியத்தை வலுவாக்குபவைதான். 2 பேரும் சேர்ந்து கத்தும்போது பிரச்சனை இன்னும் பெரிதாகுமே தவிர குறையாது. அந்த தாரக மந்திரம் புரியாமல் பருதிவேந்தன் அனலிகா இருவருமே பேசி பேசி தங்களையே காயப்படுத்தி கொண்டு பிரச்சனையை இன்னும் பெரிதாக்கி கொண்டு இருந்தனர். அப்பவே என்ன விட்டுருக்கலாம் என்று கணவன் சொன்னது அனலிகாவை அதிகமாக பாதித்தது. கணவனுடன் அதுவரை சரிக்கு சமமாக மல்லுக்கு நின்ற அனலிகாவை அவ்வார்த்தைகள் காயப்படுத்த கண்களில் நிறைந்துவிட்ட கண்ணீரோடு கணவனை வெறித்து பார்த்தாள். மனைவியின் கண்ணீரை கண்டவனுக்கும் மனம் வலித்தது. கண்ணீர் விடாமல் எதையும் தைரியத்துடன் எதிர்கொள்ளும் மனைவியின் கண்களில் கண்ணீரை கண்டதும் அவனால் தாழ முடியவில்லை. அவள்தான் ஏதோ கோபத்தில் பேசுகிறாள் என்றால் நானும் ஏன் இப்படி பேசுகிறேன் என்று தன்னையே கடிந்து கொண்டான். கண்களிலிருந்து வழிய காத்திருந்த கண்ணீரை நாசுகாக துடைத்து கொண்டு முகத்தை திருப்பி கொண்டாள் அனலிகா. அவ்விடத்தை விட்டு அவள் அகல போக அவளின் கையை பற்றி நிறுத்திய பருதி அவள் கையில் இருந்த உணவு பாத்திரத்தை வாங்கினான். நானும் சாப்பிட்றேன், நீயும் சாப்பிடு என்று மெதுவாக சொன்னான். ஒன்றும் பேசாமல் இன்னொரு இருக்கையில் அமர்ந்து உணவை போட்டு உண்ண ஆரம்பித்தாள் அனலிகா. அடுத்து வந்த மணி துளிகளிலும் மௌனமே ஆட்சி செய்ய அந்த அமைதி பருதிவேந்தனை பாதித்தது. அவன் மனைவி இப்படி அமைதியாக இருப்பதெல்லாம் எப்போதும் நடவாத ஒன்று. அவனிடம் எப்பொழுதும் ஏதாவது பேசிக்கொண்டே இருப்பாள். ஆனால் இப்பொழுதோ அவன் முகம் கூட பார்க்காமல் அங்கே இருந்த ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து கொண்டு இருந்தாள். அவளை எப்படியாவது சமாதானம் செய்துவிடலாம் என்று பேச முயற்சி செய்த போது சரண்யா உள்ளே வர அவரின் முன் பேச விருப்பமற்று அமைதியாகிவிட்டான். வெளியே வேலையாக சென்றிருந்த நிதேஷும் வந்துவிட நல விசாரிப்பு அவர்களுக்குள் பேச்சுமாக நேரம் சென்றது. நிதேஷிடம் பேசிக்கொண்டு இருந்தாலும் பருதியின் பார்வை அவ்வப்போது மனைவியை தழுவி மீண்டது. அவனின் மனைவியின் பார்வையோ மறந்தும் கூட கணவனை தீண்டவில்லை. கீழே தவழ்ந்துட்டு இருக்கிறவளை சீண்டி சீண்டியே நானே உச்சாணி கொம்புல தூக்கி உட்கார வச்சுட்டேன். வர வர என் வாய் தான் எனக்கு வில்லன் ஆகிட்டு வருது என்று மீண்டும் தன்னையே திட்டிக் கொள்ளத்தான் பருதியால் முடிந்தது. மாலை நேரத்தில் மருத்துவர் அவனை வீட்டிற்கு கிளம்பலாம் என்று சொல்லிவிட, அண்ணா நீ இவரை அழைச்சிட்டு போய் அவர் வீட்டுல விட்டுடு என்றாள் அனலிகா. என்ன அனலி சொல்ற, விட்டுடவா, ஏன் நீ வரலையா என்று நிதேஷ் கேட்க பருதியோ மனைவியையே தீர்க்கமாக பார்த்து கொண்டு இருந்தான். நான் நைட் டியூட்டி பார்க்க போறேன் என்றாள் கணவனின் பார்வை தன் மீது உள்ளது என்பதையும் பொருட்படுத்தாமல். என்னடி விளையாடுறியா, நைட் மாப்பிள்ளைக்கு உடம்பு முடியலன்னு நீயும் சரியாவே தூங்கல, பகல் முழுக்க ரெஸ்ட் எடுக்காம அவரை பார்த்துட்டு இருந்த, இப்ப நைட் டியூட்டி பார்க்க போறேன்னு நிக்கிற, உடம்பு என்னத்துக்காகும் என்று கடிந்து கொண்டார் சரண்யா. என்னம்மா அது, நான் நைட் டியூட்டி பார்க்கறதெல்லாம் புதுசா என்ன, சில எமர்ஜென்சி எல்லாம் 2 நாள் தூங்காம இருந்து கூட டியூட்டி பார்த்துருக்கேன், உங்களுக்கு தெரியாதா என்ன? மகள் இலகுவாக சொல்ல, எதுக்கு முன்னாடி பார்த்ததும் இப்ப பார்க்கறது ஒன்னா முறைத்தார் மகளை.
இப்ப மட்டும் என்னமா மாறி போச்சு? நான் எப்பவும் அதே நர்ஸ் அனலிகா தான் என்றாள். இப்ப நீ 2 உயிரா என்று சரண்யா பேச வர, அத்த நான் பேசுறேன் என்று இடைவெட்டினான் பருதிவேந்தன். இப்ப நீ வெறும் நர்ஸ் அனலிகா இல்ல, அனலிகா பருதிவேந்தன், என் வைஃப், என் பிள்ளையோட அம்மா. நீ என் பிள்ளைய பத்தி நினைக்கிறியோ இல்லையோ, நான் என் பிள்ளையோட நலனையும் பார்க்கணும், என் பொண்டாட்டியோட ஆரோக்கியத்தையும் பார்க்கணும். ஒழுங்கா வீட்டுக்கு கிளம்புற வழிய பாரு. உன் நர்ஸ் டியூட்டியை எல்லாம் காலையில வந்து பார்த்துக்கோ என்று அழுத்தமாக உரைத்தான். கணவனை வெட்டும் பார்வை பார்த்தவள், திடீர்னு என்ன பொண்டாட்டி புள்ள மேல அக்கறை என்று கடுமையாக கேட்டாள். சுருக்கென்று இருந்தது பருதிவேந்தனுக்கு. கூடவே கோபமும் கொப்பளித்து கொண்டு வந்தது. இதுவரை தனக்கும் அவளுக்கும் பிணக்கு என்பதனை நேரடியாக அவள் வீட்டாரிடம் காட்டாமல் இருந்தவள் இப்போது காட்டிவிட்டாள் என்று அவனுக்கு சுறுசுறுவென்று கோபம் வந்தது. நிதேஷ் வேறு தங்கையையும் அவனையும் மாறி மாறி பார்க்க அவன் கோபம் உச்சத்தில் ஏறியது. அனலிகா என்று அதட்டலாக அழைத்தான். இந்த அதட்டல் உருட்டல் எல்லாம் என்கிட்ட வேண்டாம். என் பிள்ளைய எப்படி பத்திரமா பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்க உங்க வீட்டுக்கு கிளம்புங்க என்றாள் முகத்தில் அடித்தது போல். அவனுக்கு அவமானமாக இருந்தது. அதிலும் அவளின் அம்மா அண்ணனின் முன் அவள் பேசியது தலையிறக்கமாக இருக்க அவனின் முகம் கோபத்தில் கடுகடுத்தது. என்னடி மாப்பிளைய மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க என்று சரண்யா அதட்ட, என்ன அனலி, மாப்பிள்ளை கூட உனக்கு சண்டையா என்ன? அதிசயமா இருக்கே என்று வியந்து கேட்டான் நிதேஷ். இங்க என்ன ஷோவா நடத்துறேன், நீ அதிசயமா பார்க்க? நான் சொன்னதை மட்டும் செய்யற வழிய பாருனா என்று அண்ணனையும் மிரட்டினாள். என்னம்மா இவ இப்படி பேசுறா? நிஜமாவே மாப்பிள்ளை கூட சண்டை போடுறாளா? அவளுக்கு அது கூட தெரியுமா என்று தன் அன்னையிடமும் இன்னும் நம்பாமல் கேட்டான். அனலிகாவின் முகம் இயலாமையில் சிவந்தது. தன் அண்ணனே இப்படி கேட்கும் அளவிற்கு கணவன் மீது எப்படி பித்தாக இருந்திருக்கிறோம். ஆனால் கணவன் என்று நினைத்ததும் தன் இரக்கத்தை விரட்டிவிட்டு கோபத்தை தன் துணைக்கு அழைத்து கொண்டாள். அண்ணா என்று அதட்டினாள். இவளுக்கு நேத்திருந்து என்னவோ ஆச்சுடா. நேத்து நம்ம வீட்டுக்கு அவ மட்டும் பெட்டியை தூக்கிட்டு வந்தா. பின்னாடியே மாப்பிள்ளை அவளை தேடி வந்தாரு. இவதான் மாப்பிள்ளை கிட்ட சண்டை போட்டு வந்திருப்பா போல என்று சரண்யா நேற்று நடந்ததை சொல்ல தங்கள் வாழ்க்கை விமர்சிக்கப்படுவதில் அவமானமாக உணர்ந்தான் பருதிவேந்தன். இந்த சூழ்நிலையை உருவாக்கியவள் மனைவி அல்லவா என்று அவளின் மீது அவனின் கோபம் கூடித்தான் போனது. கோச்சுக்கிட்டு பெட்டியை தூக்கிட்டு வந்தாளா? என்னம்மா சொல்றீங்க என்று நிதேஷ். என்ன இதெல்லாம் அனலி, உனக்கும் மாப்பிள்ளைக்கும் என்ன பிரச்சனை என்று அண்ணனாக அதட்டலுடன் கேட்டான். அனலிகா பதில் சொல்ல வாயெடுக்க, மச்சான், என் வைஃப் கிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும், நீங்க கொஞ்ச நேரம் வெளியே இருக்கீங்களா என்று வைஃப் என்பதில் அழுத்தம் கொடுத்து பருதி சொல்ல, எங்களுக்கு இடையே நீங்கள் வராதீர்கள் என்று அவன் சொன்னது புரிந்து லேசான தலை அசைப்புடன் அன்னையையும் அழைத்து கொண்டு அந்த அறையிலிருந்து வெளியேறினான் நிதேஷ். அவர்கள் சென்றதும் மனைவியை கடுமையாக முறைத்த பருதி, என்ன பண்ணிட்டு இருக்க அனலிகா? இப்ப எதுக்கு நம்ம விஷயத்த உன் குடும்பத்துக்கிட்ட வெளிச்சம் போட்டு காட்டிட்டு இருக்க என்று கோபமாக கேட்டான். ஏன், நான் சொன்னதுல என்ன தப்பு? எப்படியும் நான் உங்களை டிவோர்ஸ் பண்ண போறேன். அப்போ அது எங்க வீட்டுக்கு உங்க வீட்டுக்கு மட்டும் இல்ல, இந்த ஊருக்கே தெரியதான் செய்யும். அதையே இப்ப மூடி மறைப்பானேன் அலட்சியமாக கேட்டாள். ஆமா ஆமா, நீ டிவோர்ஸ் கேட்டதும் அதை தூக்கி கொடுக்க தான் காத்திருக்கேன் பாரு. நீ ஏன் ஏதாவது பெனாத்திக்கிட்டு இருக்காம வீட்டுக்கு கிளம்புற வழிய பாரு என்றான் கடுமையாக. நான் தான் இனி அங்க வர மாட்டேன்னு சொன்னேன் தானே. உங்களுக்கு என்ன காது செவிடா? அதான் சொன்னீங்களே, உங்களை நான் அப்பவே விட்டுருக்கலாம்னு. அதை இப்ப விட்டுட்டேன்னு நினைச்சுக்கோங்க. இனி என்னோட காதலும் உங்களுக்கு இல்ல, என்னோட கட்டுப்பாடும் உங்களுக்கு இல்ல. நீங்க இனி நிம்மதியா இருங்க என்றாள் வெட்டும் பார்வையுடன். அவள் பேசி முடித்த சில நொடிகள் பருதி பேசவே இல்லை. மனைவியை தீர்க்கமாக பார்த்து கொண்டே இருந்தான். அவன் பார்வை அவளை தாக்கினாலும் அதற்கெல்லாம் அவள் அசந்து விடவில்லை. என் முடிவிலிருந்து பின்வாங்க போவதில்லை என்பது போல் இருந்தாள். மனைவியை பார்த்து கொண்டே ஓரமாக இருந்த தன்னுடைய அலைபேசியை எடுத்து யாருக்கோ அழைப்பு விடுத்தான். அவன் பேசும்போதுதான் வாடகைக்காருக்கு அழைக்கின்றான் என்று அவளுக்கு புரிந்தது. பேசி முடித்துவிட்டு மச்சான் வாங்க என்று குரல் கொடுத்தான். நிதேஷும் சரண்யாவும் வரும்போதே இருவரின் முகத்தையும் ஆராய்ச்சியாக பார்த்து கொண்டேதான் வந்தனர்.
அவர்களுக்கு எந்த விளக்கமும் அளிக்க முற்படாதவன், நான் காருக்கு சொல்லியிருக்கேன் மச்சான், நானும் என் பொண்டாட்டியும் அப்படியே இங்கிருந்தே வீட்டுக்கு கிளம்புறோம் என்றான் நிதேஷிடம். அவன் உடனே தங்கையின் முகம் பார்க்க அவள் முகம் கோபத்தில் ஜிகு ஜிகுவென்று சிவந்திருந்தது. நான் வரலன்னு சொன்னேன் என்றாள் கத்தலாக. என்ன அனல் இது என்று நிதேஷ் அதட்ட காதை குடைந்து கொண்டே, நீங்க அமைதியா இருங்க மச்சான், மாசமா இருக்கும்போது இப்படிதான் ஹார்மோன் மாற்றத்தால கோபம் வருமாம், இல்லனா அவ வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டல்ல இப்படி கத்த கூடாதுன்னு தெரிஞ்சும் கத்துவாளா என்று நிதானமாக கேட்டான் பருதிவேந்தன். ஓ, அதனாலதான் என்னைக்கும் இல்லாம உங்க கூட சண்டை போடுறாளா, இல்லனா இவளாவது சண்டை போடுறதாவது, உங்களுக்காக என்கிட்ட சண்டை போட்டு தானே இவளுக்கு பழக்கம் என்று சொல்லி சிரித்தான் நிதேஷ். அதான்டா நானும் நினைச்சேன், இவ பெட்டியை தூக்கிட்டு வர ஆளா என்ன, ஒரு 2 நாள் இருந்துட்டு போடின்னு சொன்னா கூட அவரை விட்டுட்டு வந்தெல்லாம் என்னால இருக்க முடியாதுன்னு உடனே கிளம்பி ஓடுவா என்றார் சரண்யாவும். தன்னுடைய கோபத்தை தன் குடும்பத்தினர் கூட நம்பாத அளவிற்கு தான் கணவன் பித்து பிடித்து போயிருந்திருக்கிறோம் என்பது அனலிகாவிற்கு வெட்கக்கேடாக இருந்தது. மகள் பெட்டியை தூக்கி கொண்டு வந்தாலும் பின்னாலேயே பருதி வந்ததும், அவனுக்கு உடல்நிலை சரியில்லை என்றதும், மகள் பதற்றத்துடன் கவனித்து கொண்டதும், அவள் உண்ணக்கூட மறுத்து இன்று முழுவதும் கணவன் அருகில் இருந்தது மட்டுமில்லாது முன்பு அவனை திருமணம் முடிக்க அவள் செய்த அளப்பறையும் சேர்த்து அவள் கோபத்தை எல்லாம் அவளின் அன்னையும் அண்ணனும் பெரிதாகவே எடுத்துக்கொள்ள விடவில்லை. ஏதோ சின்ன ஊடல் சரியாகிவிடும் என்றே நினைத்தனர். ஓகே மாப்பிள்ள, உங்களை அனுப்பி வச்சுட்டு நாங்களும் ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறோம். ஹார்மோன் மாற்றம் அனலிக்கு ரொம்ப இருக்கும் போல இருக்கு, அவளை கவனமா பாத்துக்கோங்க, இல்லனா 2 நாள் நம்ம வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு கூட அப்புறம் போகலாமே என்றான் நிதேஷ். இல்ல மச்சான், நாங்க எங்க வீட்டுக்கே போறோம் என்று பருதி முடித்து கொள்ள நிதேஷும் அதற்கு மேல் வற்புறுத்தவில்லை. மச்சானும் மாப்பிள்ளையும் என்னை கேட்காமலே முடிவு எடுத்துட்டு இருக்கீங்க, நான் அவர் வீட்டுக்கு போகணுமா வேண்டாமான்னு நான் தான் முடிவு பண்ணணும் என்று எரிச்சலுடன் சொன்னாள் அனலிகா. தங்கையின் அருகில் சென்று அவளை தோளோடு அணைத்து கொண்ட நிதேஷ், உனக்கு மாப்பிள்ளை மேல ஏதோ கோபம்னு புரியுது, ஆனா அதுக்காக அவர் கூட போக மாட்டேன்னு சொல்லுவியா? அப்படி போக மாட்டேன்னு சொல்ற அளவுக்கு உனக்கு என்ன கோபம்னு சொல்லு, நீ சொல்றது நியாயமான காரணமா இருந்தா நானே மாப்பிள்ளை கிட்ட கேள்வி கேட்கிறேன் என்று இதமாக கேட்டான். தன் தோளில் கிடந்த அவனின் கையை எடுத்துவிட்டு மூக்கு விடைக்க அண்ணனை முறைத்தவள், எங்க 2 பேர் பிரச்சனை இல்ல, நீ என்ன வரது, உன் மூக்க உன்கிட்டயே வச்சுக்கோ, எங்க விஷயத்துல நீட்டாத என்றாள் பட்டென்று. அவளை தவிர மற்ற மூவரின் உதடுகளிலும் சட்டென்று புன்னகை மலர்ந்தது. தன் உதடுகளில் உதிர்த்த புன்னகையை உடனே மறைத்து கொண்ட நிதேஷ், இது என்ன அநியாயமா இருக்கு அனலிமா, நீ நேத்து பெட்டியை தூக்கிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டதா அம்மா சொன்னாங்க, நீ உன் புருஷன் வீட்டுல இருக்கிற வரதான் நான் உன் விஷயத்துல மூக்க நுழைக்காம இருக்க முடியும், எப்ப நம்ம வீட்டுக்கு கோவிச்சுக்கிட்டு வந்தியோ அப்ப இருந்து உன் விஷயத்துல மூக்க நுழைக்க எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு, உங்களுக்குள்ள என்ன சண்டைன்னு சொல்லாம நீ நம்ம வீட்டுல இருக்கிறத நான் எப்படி அலோவ் பண்ண முடியும் என்று அழுத்தமாக கேட்டான். அது ஒன்றும் ஓ வீடு மட்டும் இல்ல, என் வீடும் அதுதான், நீ என்ன என்னை அலோவ் பண்றது என்று வெடுக்கென்று கேட்டாள். உன்னை கட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி மட்டும்தான் அது உனக்கும் வீடு, இப்போ உன்னோட புருஷன் வீடு தான் உன் வீடு, அம்மா வீடு உனக்கு விருந்தாடும் வீடு மட்டும்தான் என்றான். அண்ணனை வெறித்து பார்த்த அனலிகா, என்னம்மா நீங்களும் அண்ணனை பேச விட்டு வேடிக்கை பாக்குறீங்களா அன்னையிடம் நியாயம் கேட்டாள். அவன் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு, பொண்ணுங்களுக்கு கல்யாணத்துக்கு பிறகு புருஷன் வீடு தான் அவ வீடு, அம்மா வீடு சும்மா வந்து இளைப்பாரிட்டு போற இடம்தான், இப்பவும் கூட உன்னை நாங்க வர வேண்டாம்னு சொல்லல, வா 2 நாள் இருந்து நல்லா ரெஸ்ட் எடு, உனக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஜாலியா இருந்துட்டு உன் வீட்டுக்கு கிளம்பு என்றார் சரண்யா. ஓஹோ, அண்ணன் சிம்பிளா விருந்தாட மட்டும் வான்னு சொன்னத நீங்க நீட்டி முழக்கி சொல்றீங்க, அப்படி ஒன்றும் உங்க வீட்டுல எனக்கு விருந்தாடணும்னு அவசியம் இல்ல, நான் ஏதாவது ஹாஸ்டல்ல பார்த்து தங்கிக்கிறேன் என்றாள் பட்டென்று. அப்படியே வாயிலேயே போட்டனா பாத்துக்கோ என்று சரண்யா மகளை அடிக்க வர, அத்த என்று குரல் கொடுத்தான் பருதி. அவர் அப்படியே நின்றுவிட, என்ன பேச்சு இது அனலிமா, இப்ப என்ன ஆச்சுன்னு நீ இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ற,
ஹாஸ்டல் போனாலும் போவேன், புருஷன் வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்ற அளவுக்கு இப்ப என்ன பிரச்சனை? அதையாவது சொல்லுனா அதையும் சொல்ல மாட்டேங்கிற என்று நிதேஷ் கேட்க, அதெல்லாம் சொல்ல முடியாது என்றாள் விரைப்பாக. இப்படி சொன்னா எப்படி என்று அழுத்து கொண்ட நிதேஷ், நீங்களாவது என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க மாப்ள, அவகிட்ட நான் பேசி பாக்குறேன் என்றான் பருதியிடம். புருஷன் என்கிட்டயே சொல்லாததையா உங்ககிட்ட சொல்ல போறா என்றான் ஒரு தோள் குலுக்கலுடன். உங்ககிட்டயே சொல்லலையா என்று வியந்து கேட்டவன் தங்கையை ஆராய்ச்சியாக பார்த்தான். அனலிமா, ஆர் யூ ஆல்ரைட்? நாம எதுக்கும் டாக்டரை பார்ப்போமா என்று கேட்டான். எனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு சொல்றியா வெடுக்கென்று கேட்டாள். இந்த நேரத்துல ஹார்மோன் மாற்றம் வருவதுதான், ஆனா உனக்கு அதிக பாதிப்பு இருக்குமோன்னு பயமா இருக்கு. எதுக்கும் ஒரு முறை டாக்டரை பாப்போமா என்று இதமாக கேட்டான். அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லாதான் இருக்கேன், ஏதாவது உளறிட்டு இருக்காம உன் வேலைய பாரு என்றாள். சரிதான், நான் தான் உளறேனாக்கும் என்று கேலியாக கேட்டான். நீங்க விடுங்க மச்சான், என் மேல உள்ள கோபத்தை அவ என்கிட்ட காட்டினாதான் சரியாவா. அவளை நான் பாத்துக்கிறேன். இப்ப டாக்ஸி வந்துருச்சு, நாங்க கிளம்புறோம் என்ற பருதி எழுந்து மனைவியிடம் வந்தான். தங்கையை விட்டு விலகி நடந்த நிதேஷ், நீங்க அவளை அழைச்சிட்டு வாங்க மாப்பிள, நாங்க முன்னால போறோம் என்று அன்னையை அழைத்து கொண்டு வெளியேறினான். வா போவோம் என்று மனைவியின் கையை பிடித்து அழைக்க, நான் வரலன்னு சொன்னேன் என்றாள் கடுமையாக. போதும் அனலிகா, இதையே திரும்ப திரும்ப பேச எனக்கு அலுப்பா இருக்கு, அடம் பிடிக்காம கிளம்புற வழிய பாரு என்றான். என்னோட சூட்கேஸ் அம்மா வீட்ல இருக்கு, அதை எடுக்கணும் என்றாள் சாக்கு போல். ஏண்டி, பொம்பளைங்க ட்ரெஸ் எல்லாம் ஒரு சூட்கேஸ்ல அடங்குற விஷயமாடி, இது உனக்கே ஓவரா தெரியல? எனக்கு என்ன உன் டிராமா புரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா என்று நக்கலாக சொன்னவன் அவள் காதோரம் குனிந்து ஏதோ முணுமுணுத்து விட்டு முன்னால் நடக்க ஆரம்பிக்க அவனை முறைத்து கொண்டே பின்னால் சென்றாள் அனலிகா.